தேவன் இல்லையா? அதில் ஆபிரகாமை கொண்டு வந்து தொகுத்து நாம் பார்க்கும் பொழுது நான் சொன்னேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிற தலைப்பின் கீழே கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் அடுத்த கிழமை உங்களோடு கூட என்ன செய்வேன், செய்தியை பகிர்ந்து கொள்வேன் என்று சொல்லிவிட்டு, ஆனால் எப்படி பகிர்ந்து கொள்வேன்னு தெரியல. ஆனாலும் கர்த்தர் எனக்கு தந்த வழிநடத்தின்படி இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். என்னது முதலாவது நாம் பார்க்கிறோம், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இந்த வாக்கு தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் அழைக்கப்பட்டான். அழைக்கப்பட்ட போது அவனுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ புறப்பட்டு வா, நான் உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன் அப்படின்லாம் சொன்னார். அப்போ யாருக்கு மட்டும் இது சொந்தம் அப்படின்னா யாருக்கு சொந்தம்? ஆபிரகாமுக்கு சொந்தம், ஆபிரகாம் சந்ததிக்கு சொந்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு வேத வசனங்களை சுதாகரித்து கொள்ளுகிறதற்கு தேவ ஜனங்கள் கொஞ்சம் ஐயப்படுகிறதும் சரியான முறையிலே அதிலே அறிவில்லாததும் ரெண்டும் இருக்கிறது. நாங்கள் ஆரம்பத்தில் சபை இங்கே ஆரம்பித்த போது லிமா பிளட்ஸில் ஒரு டீரும், அந்த நேரத்தில் பிரதர் ஷீபுன்னு இங்கே ஒருத்தர் இருந்தார், இந்தியாவிலேருந்து வந்திருந்தார், மிகவும் சுவிசேஷ வாஞ்சை உடையவர். அப்போ அவர் வந்திருந்த நேரம் நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால் அந்த டீ ரூமுக்கு போன போது அதுக்கு பிறகு அங்கே பிரதர் லாரன்ஸ்னு ஒருத்தர் சந்திச்சோன்னு அவர் சொன்னார், சஃபாஸ் பிளாட்ஸில் ஒரு இடம் கூடுகை இருக்கிறது, அங்கே நீங்கள் வாங்க. அப்போ அவங்களோட கூட நாங்கள் என்ன நினச்சோன்னா, நாங்கள் போகிற இடங்களில் நம்முடைய தமிழ் ஜனங்கள் அவர்களுக்கு தொடர்பு இருந்தால் அவர்களுக்கு நம்முடைய துண்டு பிரதிகளை கொடுத்து நம்முடைய சபையை அறிமுகப்படுத்தலாம் என்கிற எண்ணத்தோடு தான் நாங்கள் போனோம். போன போது அவர்களோடு கூட அந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு நாங்கள் தேநீர் குடிக்கும்போது அவர்கள் எங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் எங்களிடத்தில் சொன்ன ஒரு காரியம், ஆரம்ப நாட்களிலே அப்போஸ்தலர் நாட்களிலே நடந்ததெல்லாம் உண்மைதான், அற்புதங்கள் நடந்தது, அந்நிய பாஷை, அதை வெள்ள பரிசுத்த ஆவி எல்லாம் உண்மைதான், ஆனால் இப்பொழுது அது இல்லை. அப்போ எந்த நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஒன்றை விசுவாசிக்கிறோம், கர்த்தர் எங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார், இயேசு கிறிஸ்துவை மட்டும் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் போதும் என்று சொல்லி நான் சொன்னேன், நாங்கள் போவோம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஏனென்றால் முழு வேதமும் நாம் சுதந்திரித்துக் கொள்கிறதற்காகத்தான் கர்த்தர் நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார். இந்த வேதம் நமக்கு கிடைத்தது போல இந்த மொழியிலே கிடைக்காதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். சில மொழிகளிலே இருக்கிற வேதங்கள் சிலருக்கு விளங்குறதும் கிடையாது. ஆனால் நம்முடைய வேதத்தை நம்முடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தால் இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தமானது நமக்கு எப்படி சுதந்திரமாகிறது என்பதை குறித்து ஒரு சின்ன மேலோட்டமான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். எபிரேயருடைய புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு, நல்ல கவனிங்க, அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் என்ன செய்தான், குடியிருந்தான். நமக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு 100 வயசு வரும்பொழுது தான் குழந்தைய கொடுத்தார். 175 வருஷம் தான் அவன் உயிரோடு இருந்தான். 40 வயசுல தான் யாருக்கு, ஈசாக்கு கல்யாணம் நடந்தது. அவனுக்கு 20 வருஷம் குழந்தை இல்லை. இப்படியெல்லாம் கணக்கு பார்க்கும்போது எவ்வளவு நாள் இருந்திருப்பாங்க? இப்படியெல்லாம் நம்ம பல காரியங்களை சிந்திக்கலாம், கேட்கலாம். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவன் அவர்களோடு குடியிருந்தான். உடன் சுதந்தர், அதாவது என்னுடைய சுதந்திரமானது அப்படியே பரவிக்கொண்டு போகிறது என்கிற ஒரு அர்த்தத்தோடு நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ரோமர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிங்க. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கிறபடிக்கும் அதை விசுவாசத்தினாலே வருகிறது. நியாய பிரமாணத்தை கவனிங்க, நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரம் அல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை, இங்கே கவனிங்க, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய
எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் அப்படியே தொடர்ந்து வருது. ஆபிரகாமின் சந்ததி, அந்த விசுவாச சந்ததிக்கு அப்படியே தொடர்ந்து வருகிறது. இதை குறித்து பவுல் இன்னும் அழகாக எழுதுறாரா? கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று சந்ததிகளுக்கு நல்ல கவனிங்க, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், நல்ல கவனிங்க, உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆபிரகாமின் சந்ததியாகிய கிறிஸ்துவின் சந்ததியிலே வந்த உங்களுக்கும் எனக்கும் இந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் சொந்தம். நாம் அதை சுதாகரித்துக் கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, கலாத்தியர் 3:29 பார்க்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரருமாயிருக்கு. அப்ப நாம எல்லாம் யாரு? அது ஆபிரகாமுக்கு தான் கொடுத்ததில்லை, நமக்கும் அந்த சந்ததியா வந்த நமக்கும். அது என்னது? நாம் கிறிஸ்துவனுடைய சந்ததி இல்லையா? அப்படின்னா பவுல் இன்னும் கொஞ்சம் அழகா மேல சொல்றாரு. 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். நீங்கள் யாரு? நாங்க யாரு? அந்த சந்ததி யாரு? கிறிஸ்து. அந்த சந்ததியில் இருக்கிற நாம் யாரு? கிறிஸ்துவுடையவர்களாக இருக்கிறோம். இதனால தான் பவுல் சொல்லுகிறாரு 1 கொரிந்தியர் 3:22, பவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேபாவாகிலும், நல்ல கவனிங்க, உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களும் வருங்காரியங்களானாலும் எல்லாம் உங்களுடையது. நல்ல கவனிங்க, நிகழ்காரியமாயிருக்கலாம் வருங்காரியங்களாயிருக்கலாம், எல்லாம் உங்களுடையதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தா நாம் இந்த பாருங்க, இன்னும் அழகா சொல்றாரு. எப்படின்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கிறேன். இல்ல 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக, எல்லாம் உங்களுடையது. நாம் என்னத்தை இதாக்கினாலும் கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு எல்லாமே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள். அருமையான கர்த்தருடைய. அப்ப இந்த ஆசீர்வாதத்தை எப்படி இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்ப அந்த ஆசீர்வாதமான சந்ததி நாம், நமக்கு அந்த ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்கிற ஒரு கேள்வி நாம் கேட்போமானால், வேதத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்க. வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 11ஆம் வசனம். கர்த்தர் உன்னை ஒரு நாள் நடத்தி இன்னொரு நாள் நடத்துறது இல்லை, டெய்லி ஒன்று நடத்துவார். காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீ இருப்பாய் என்று தேவன் சொல்லுகிறார். எப்படி? கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவாரு. மகா வறட்சியான காலங்கள், எல்லா இடத்திலும் பஞ்சம், எல்லா இடத்திலும் நெருக்கடி, எல்லா இடத்திலும் போராட்டங்கள் இப்படி இருக்கலாம். ஆனால் அந்த தினமும் உன்னை நடத்துகிற ஆண்டவர் எப்படி நடத்துவார் என்று சொன்னார். 1 ராஜாக்கள் 17:16 வாசிக்கும் பொழுது, பஞ்சம் முடியும் வரைக்கும் பானையிலே எண்ணெயும் மாவும் குறையாதபடி ஒரு விதவை ஆசீர்வதித்து பாதுகாத்து நித்தமும் நடத்தின தேவன் உன்னையும் என்னையும் அவ்விதமாகவே ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீங்க யாரையும் பார்த்து பயப்பட, நான் தான் அந்த கொரோனா நாட்கள்ல கூட சொல்றேன், யாரையும் பார்த்து பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், நமக்கு வாக்குத்தத்தங்களை அள்ளி வழங்கி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை. எப்படியும் வறட்சியான காலம், எல்லா இடத்திலும் பஞ்சம், எல்லா இடத்திலும் நெருக்கம். ஆனா ஒரு விதவை 2 விறகு பொறுக்கிட்டு இருக்கிறா.
அதை கொண்டு ஒரு அப்பத்தை சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டு நாங்கள் சாக போகிறோம் என்று சொன்னபோது, நீ சாகிறதல்ல, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி அந்த விதவை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கரங்களிலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் வேதத்தை சுதந்திரித்து பழகணும். ஏதோ ஒரு வசனத்தை முதலாம் சங்கீதத்தை வாசித்து துன்மார்க்கருடைய அவனும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் அல்லாடி போன சங்கீத 100 பாடமாக்கி வைக்கிறது இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனமும் எனக்காக எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதை வாசித்து தியானிப்பேன் என்றால் நான் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதான அநேக காரியங்கள் இந்த வேதத்திலே இருக்கிறது என்று சொல்லுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அடுத்தது என்னது? உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அப்படித்தானே? எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். எலும்பு அப்படின்னா இந்த எலும்பு உலர்ந்து போயிருக்கும். ஏன்னா உள்ள இருக்கிற அந்த மச்சம் இல்லைன்னு சொன்னா அது உலர்ந்து போயிருக்கும். அந்த மச்சை இருக்க வரைக்கும் தான் அந்த எலும்பு எப்படின்னா உயிரோடு இருக்கும், இல்லையா? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், எசேக்கியேலை கூட்டு போயிட்டு பாருப்பா அப்படின்னா எல்லா உலர்ந்த எலும்பா இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இந்த எலும்புகளுக்குள்ளே ஒரு உயிர் வரும் பொழுது அது காலூன்றி நிற்கும் என்று சொன்னாரு. 40 வருட காலமாக ஒருவன் ஆலயத்துக்கு முன்பதாக ஆசீர்வாதமற்றவனாக பிச்சை எடுத்துக்கொண்டு கரங்களை நீட்டிக் கொண்டிருந்தவனை பேதுரும் யோவானும் பார்த்து சொல்லுகிறார்கள், நீ ஆசீர்வாதமாக இருக்க அழைக்கப்பட்டவன், நீ எழும்பு, காலூன்றி நில் என்று சொன்னபோது அவனுடைய முழங்கால்கள் கரடுகள் எல்லாமே பலன் கொண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா நம்மையும் தேவன் காலூன்றி நிற்க செய்வார். நீங்க அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா தெரியும். 37:5 கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நம்மை காலூன்றி நிற்க செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது ஓடி போய் ஒளிந்தவனும் வாழ்க்கையிலே இனி ஒன்றுமில்லை என்று மீன் பிடிக்க போனவனுமாகிய பேதுரு பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு 11 பேரோடும் கூட எழுந்து நின்று, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை மரித்தொடர்ந்து உயிரோடு கூட எழுப்ப செய்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னான். அவன் எழுந்து நின்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு நீ கூனி குறுகி எந்த இடத்துல இருந்தாலும் சரி, பரிசுத்தாவி உனக்குள்ளே கிரியை நடப்பிக்க ஆரம்பிக்கும் பொழுது உன் கால்கள் எழுந்து நிற்கும் என்று நான் சொல்லுகிறேன். ஆனா பரிசுத்தாவியானவர் போகணும். பரிசுத்தாவியானவர் போராதபடி பரிசுத்தாவியானவர் துக்கப்படுத்தினா ஆண்டவர் சொன்னார், அவரை துக்கப்படுத்தாங்க, அவர் என்ன செய்ய மாட்டாரு, எந்த நாளும் போராட மாட்டார், அவர் போயிடுவாரு. அப்ப பரிசுத்தாவியானவர் துக்கப்படாமல் இருக்கிறதுக்கு வார்த்தையிலும் செய்கையிலும் எண்ணங்களிலும் போக்கிலும் வரத்திலும் என்ன செய்யணும் சொன்னா பரிசுத்தத்தை பாதுகாக்கும். அது இல்லாமல் சும்மா பரிசுத்தாவே என்குள்ள வருவார், என்குள்ள இருப்பார், நான் நிற்பேன், குதிச்சா கீழே தான் விழுந்துருவேன். எல்லாத்தையும் சொல்லத்தானே வேணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ, அப்படி வரும்பொழுது நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்ப. வசனம் அப்படிதான் சொல்றது. ஆண்டு சொல்ற, நீ எப்படி ஆசீர்வாதமா இருப்ப? எப்படி ஆசீர்வாதம்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க தெரியும். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. என்னது? தோட்டத்திற்கு தண்ணீர் பாயணும். எதற்காக என்றால் தோட்டத்தில் எல்லா மரங்களும் இருக்கிறது. ஆனால் தண்ணீர் இல்லாமல் போனால் வறட்சி கண்டுவிடும். வறட்சி கண்டால் இலைகள் எல்லாம் உதிர்ந்து விடும், பூ வராது, கனி வராது. இதற்கு ஆவிக்குரிய அர்த்தத்துக்குள்ளே நான் போகல, ஆவிக்குரிய கனிகளை குறித்து நான் பேசல. சாதாரணமான இயல்பான நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மை செழிக்க பண்ணும்படியாக அந்த பரிசுத்தாவி என்கிற நதி நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் ஆசீர்வதிப்பார். நாம் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அங்க 4 பெரிய ஆறுகளாக பிரிந்து போனதாம்.
அதுல நீங்க பாத்தீங்கன்னா பொன் விலையும் அது விலையும் இது விலையும் எல்லாம் போட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் எல்லாவற்றையும் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராகத்தான் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட போய் கேட்ட, ஆண்டவரே எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும், நான் அடிக்கடி சொல்றேன், ஆண்டவரே உங்களுக்கு என்ன ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அப்படித்தான் சொன்னாரு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் எனக்கு பிரியம்னாரு. வேற என்னப்பா இந்த உலகத்துல வேற ஒண்ணும் இல்லப்பா, என் பிள்ளைய ஆசீர்வதிக்கணும், அவ்வளவுதான் எனக்கு பிரியம். ஆனா நாம நினைக்கிறேன் நம்மள ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். யாரையும் ஆசீர்வதிச்சாரு, நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டேன். உங்களை என்னை ஆசீர்வதிக்க யார் ஆசீர்வதிக்கிறது? உங்களை என்னை நம்ம ஆசீர்வாதத்துக்காக பிறந்தவர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக பிறந்தவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப இந்த நதி ஓடி தோட்டத்துக்குள்ள வருது. வந்தா என்ன தெரியுமா இன்னொரு காரியம் நடக்கும். நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா எசேக்கியேல் புத்தகம் 47:9 சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு எல்லாம் ஆரோக்கியமா இருக்கும். இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கிற ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். அப்படியா இருந்தா தோட்டத்துக்குள்ள வரும் பொழுது கனிகள் வருகிறது, கனிகள் புசிக்கத்தக்கதான ஏதுவாய் இருக்கிறது போல உங்களை தேவன் ஆசீர்வதிக்கும் போது உங்கள் மூலமாக உங்கள் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாக இலங்கையில் இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாக இந்தியாவில் இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிப்பார். எங்கெல்லாம் உங்கள் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று இருக்கிறார்களோ அவர்களை தேவன் உங்கள் மூலமாக ஆசீர்வதிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அது மட்டுமல்லாமல் இது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். எத்தனையோ கண்ணீரோடு, எத்தனையோ வேதனையோடு, எத்தனையோ பசியோடு, எத்தனையோ துக்கத்தோடு இனி வாழ்வி இல்லை என்று சொல்லுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொடுக்கத்தக்கதாக இந்த நதி பாயும் என்று இந்த மாலை வேளையில் நான் சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப அதுதான் என்னன்னா, என்னாமத்தின் புத்தகம் 24:6 வாசிங்கன்னா, அவைகள் பரவி பாய்கிற ஆறுகள் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. நீங்க பரவி பாய்கிற ஆறா மாறுவீங்களா இல்லையா? கர்த்தர் உங்களை மாற்றுவார். இந்த நதி என்ன செய்யணும்? பரவி பாய்கிற ஆறா போகும். கொடுக்கிறவர்களாய் நீங்க மாறுங்க. நான் கொடுக்குறேன்னு இங்கே கொடுக்கணும்னு நான் சொல்லலை. அப்படி நினச்சிட்டு கூட பாஸ்ட் ஏதோ அப்படி உள்ள தொழில் இல்லை இல்லை, ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க, ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. படித்து நல்ல மதிப்பெண்களை எடுத்த பிள்ளைகள் தொடர்ந்து படிக்க முடியாத படிக்க கண்களை திறந்து விடுங்க. உங்களால் முடியுமா? ஒரு சின்ன உதவி செய்யுங்க. அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கும். பரவி பாய்கிற ஆறு அது நதியோரத்தில் இருக்கிற தோட்டத்தை போல இருக்கணுங்க. நானும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கு. அதனால தான் 3 வாசிங்க, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் சொல்லிட்டார், ஆசீர்வதிக்கப்படும். நீ ஆசீர்வாதமா இருப்ப. கடைசி வசனம் 2ஆம் வசனத்துல 3வது வசனத்துல உன் மூலமா பூமியில் உள்ளவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறது நாம் நல்லா இருக்கணும், நல்லா தான் இருக்கணும். நாம் மட்டும் நல்லா இருக்கணும்ல, நம்மோடு இருக்கிறவர்களும் நல்லா இருக்கணும். அந்த எண்ணப்பாடோடு கூட வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ ஆண்டவர் என்னென்னலாம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு சொல்லிட்டு நீ இப்படி ஆசீர்வாதமாக இருப்பன்னா, முதலாவது வாசிங்க யாத்ராமத்தின் புத்தகத்தில் 34 வசனத்தை வாசிங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய எல்லைகளை கர்த்தர் விரிதாக்குவார். அதே வேளையிலே அது எல்லையை பெரிதாக்குறது மட்டுமல்ல, நம்ம என்ன தெரியுமா செய்வார்? அதுக்கு பிறகு பாதுகாப்பார். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் அவைகளை கர்த்தர் பாதுகாக்கணும். நம்ம கொடுத்துருக்க காரா, வீடா, பிள்ளைகளா எல்லாத்தையும் யார் பார்க்கணும்? கர்த்தர் தான் பாதுகாக்கணும். உங்களை யார் பாதுகாக்கணும்? கர்த்தர் தான். என்னை யார் பாதுகாக்கணும்? கர்த்தர் தான் பாதுகாக்கணும். வாசிங்க யாத்திரா 34:24 ஒரு முறை. நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரம், நல்ல கவனி, உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட
காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. என்னது, நீங்கள் போனதுக்கு பிறகு யாராவது தேசத்தை இச்சித்து என்ன செய்வான்? தேசத்தை கொள்ளையடிப்பான். அப்படி தானே? அப்போ அதை நான் விட மாட்டேன். உங்களை நான் விஸ்தாரமாக்குவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன். அதாவது எப்படின்னா, உங்கள் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பேன், உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன், பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிப்பேன், சரீரத்தில் நல்ல சுகபலத்தை நான் கொடுப்பேன். அதை நான் விஸ்தாரமாக்கும் போது சத்துரு அதை தொட விடாதபடிக்கு நான் பாதுகாப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு அதாவது சும்மா ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு எப்படி ஒன்றும் இல்லை, அது எப்படி இருக்கணும்னு கர்த்தர் அதை பாதுகாத்துக்கிட்டே இருப்பார். இரவும் பகலும் தன்னுடைய கண்ணை வைத்து பாதுகாத்து கொண்டே இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, பாதுகாப்பு எப்படின்னா, உங்கள் தேசத்தை யாரும் இச்சிக்க முடியாது. சத்துரு எந்த காரியத்தை கொண்டும் அதற்குள்ளே உள்நுழைய நான் விட மாட்டேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அப்படியா இருந்தால் பாதுகாப்பு, இன்னைக்கு நம்முடைய காருக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தேவை, எல்லாவற்றிற்கும் நமக்கு என்ன தேவை இருக்குது? இன்றைக்கி ஒரு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பை வெளியில் யாரும் எத்தனை ஆர்மி போட்டாலும் கிடைக்காது, எத்தனை மிலிட்ரி போட்டாலும் கிடைக்காது. சத்துரு உள்ளே வந்துடுவான். ஆனால் சத்துரு வராமல் இருக்கிறதுக்கு, வேலி போட்டு பாதுகாக்கிறதுக்கு தேவன் ஒருவரை உண்மையுள்ளவராக. யாரே? யோபுவை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். உண்மைதான், உள்ளே போக முடியாது, ஏன்னா நீர் பாதுகாக்கிறீர். இன்னைக்கு உங்களை என்னையும் பாதுகாக்கிறவர் கர்த்தர். உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் கர்த்தர், உங்கள் வானத்தை பாதுகாக்கிறவர் கர்த்தர், உங்கள் வேலையை பாதுகாக்கிறவர் கர்த்தர், உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறவர் கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா அவைகள் எல்லாவற்றையும் பாதுகாக்கிறார். எவைகளை பாதுகாக்கிறார் என்றால், மகிமையாக இருக்கிற அத்தனையும் கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்க. இப்ப இந்த மகிமையானது என்று சொல்லும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி நீங்க பார்ப்பீங்கன்னா, மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கு. அப்ப மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் அப்படின்னா எப்படி? அப்படின்னா ரோமருக்கு எழுதின 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை என்ன செய்து அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். உங்களை அழைத்தாரா? உங்களை முன்குறித்தாரா? உங்களை மகிமைப்படுத்தி. வசனம் விளங்குதா? எப்படின்னா, ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார், அவனை மேன்மைப்படுத்தினார், அதாவது மகிமைப்படுத்தினார். இன்னைக்கு உங்களை எங்கேயோ இருந்தவங்களை அழைத்திருக்கிறார். முதலாவது உங்களை என்னது? முன் குறித்தார், உங்களை அழைத்தார். உங்களை அழைத்தவர் உங்களை நீதிமான்களாக மாற்றினார். தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி உங்களை நீதிமான்களாக மாற்றினார். இன்றைக்கு நீதிமான்களை என்ன செய்திருக்கிறார் சொன்னால், மகிமைப்படுத்துகிறவராய் காணவர். அப்போ மகிமைப்படுத்தப்படும் பொழுது என்ன நடக்குன்னு சொன்னால், அது என்னென்னா பாதுகாக்கப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் மேலே நாம் பார்ப்போம் என்ன சொன்னால், நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, தேவாலயம் மகிமையினால் நிறைந்திருந்தது. அப்படி தானே? தேவாலயம் மகிமை. இப்போ தேவாலயம் மகிமையினால் நிறைந்திருந்தது. 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கு, தேவாலயம் கட்டிடம் அல்ல, நீங்களே தேவனுடைய ஆலயம். நீங்க தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் மகிமையினால் நிரப்பப்படும் பொழுது தேவன் அதை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஐயோ, என் பிள்ளை எப்படி விடுறது? அங்க போயிட்டா எங்க போன என்ன, கூட அவர் இருக்கிறாரு. மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் பண்ணப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணினா நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாதுன்னா, குறைவு இருக்கக்கூடாது, இல்லையா? தேவன் நிறைவுள்ளவராக இருக்கார். நிறைவுள்ளவர். நமக்கு சில நேரம் உப்பு இல்லாமல் இருக்கலாம், அது வேற விஷயம். நம்முடைய வாழ்க்கையில் குறைவில்லாமல் நடத்துக்கிற தேவன் ஒருவர். நீங்கள் வேதத்தில் பாருங்கள், யோபு 5:24 வாசிக்கும் பொழுது, உம்முடைய கூடாரத்தை சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலம் விசாரிக்கும் போது அங்கே ஒன்றும் குறைவில்லை, எல்லாம் நிறைவாக இருக்கிறது. உம்முடைய கூடாரம் நிறைவாக இருக்கிறது. சமாதானத்தோட காண்பீர்னா, சமாதானம் எப்போ வருகிறது என்று சொன்னால், எல்லாம் நிறைவாக இருக்கும் போது சமாதானம் வருகிறது.
நம்முடைய வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் பொழுது சமாதானம் வருகிறது. நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் பொழுது சமாதானம் வருகிறது. அப்ப விசாரிக்கும் போது அங்கே குறைவில்லாமல் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுவாரே, ஆனால் நம்மை குறைவில்லாமல் நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்க பார்ப்பீங்கன்னா முதலாவது யாத்ரா 23:25 வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கர்த்தரை சேவிக்க ஆரம்பிச்சா ஆண்டவர் சொல்றாரு, உன் அப்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு இருக்கிற வியாதியை உன்னை விட்டு என்ன செய்வேன், அகற்றுவேன்னு போட்டிருக்காரு. யாருக்கு? கர்த்தரை சேவிச்ச கர்த்தர் சொல்றாரு, உன் அப்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், உன் வியாதியை உன்னை விட்டு எடுப்பேன். அப்படியா இருந்தால் உன் கையின் பிரயாசங்கள் எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஏனென்றால் உன் வாசஸ்தலத்தில் குறைவில்லாதபடிக்கு நடத்துகிற தேவன். உனக்கு அப்பம், தண்ணீர், வியாதி, இது மிகவும் முக்கியமானது. அந்த மூன்றிலும் என் கரம் உன்னோடு கூட இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் எலியா தீர்க்கதரிசி, அவனுக்கு யாருமே இல்லை கேட்குறதுக்கு. அவன் இருக்கிறானா உயிரோட இல்லையான்றது கூட கேட்குறதுக்கு தேடி பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. ஆனாலும் அவனை கர்த்தர் கைவிடலை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 4, 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சார், சாரிபாத் இந்த அவனை கொண்டு போய் என்ன செஞ்சார், ஒரு சூரச்செடியின் கீழே அவன் படுத்திருக்கிறான். படுத்திருந்து ஒன்றுமே இல்லை, தனிமையில் இருக்கிறான். தனிமையில் இருக்கிற அவனை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். ஏனென்றால் வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து சுதந்திரித்து கொண்டு வரத்தக்கதாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் எலியாவை பார்க்கும் பொழுது அவன் பசியோடு இருக்கிறான், அவனுக்கு தாகம் இருக்கிறது. ஆண்டவர் என்ன செஞ்சாரு, காகத்தை அனுப்பி சாப்பிடு. என்ன கொண்டு போச்சு? அப்பத்தை கொடுத்தது. அப்பத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் சொன்னார், இந்த ஆற்றின் தண்ணீரை நீ குடி, இன்றைக்கு கவலைப்பட வேணாம், நாளைக்கு என் வேலை என்ன ஆயிருமோ, அது நடக்குமா, இது எதுவும் பார்க்க வேணாம். கர்த்தர் நம்மை அந்தந்த நேரத்தில் போஷிக்கிறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கார். நம்மை அழைத்த தேவன் நம்மை ஒருபோதும் ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய சரத்தில் நம்முடைய போஜனத்தை குறித்து ரொம்ப கவனம் உள்ளவர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் 3 நாள் இருந்த பிரசங்கம் கேட்குறாங்க. பிரசங்கம் கேட்டோன்னே சரி திருப்தி ஆகிட்டாங்க, போக சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன சொன்னார், போகிற வழியில் இவங்க சோர்ந்து போவாங்க, இவங்களுக்கு தேவையான பலத்துக்கு ஆகாரம் கொடுக்கணும், இவர்களுக்கு அப்பம் கொடுங்க. அப்போ இன்றைக்கு நம்முடைய சரீர தேவையும் தேவன் சந்திக்கிறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்போ அப்பமும் தண்ணீரையும் கொடுக்கறது மட்டுமல்ல, நம்முடைய வியாதியை நம்மை விட்டு அகற்றுவார். ஆண்டவர் சொல்றாரு, வியாதியை நான் உனக்கு அனுமதிக்க மாட்டேன், நான் அனுமதிக்கவே மாட்டேன். நீங்கள் வேதத்தில் பாருங்கள், யாத்திராமத்தின் புத்தகம் 15ஆம் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம கொஞ்சம் வேதத்தை பார்த்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க 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 தேவனுடைய ஆவியார் நமக்கு உதவி செய்வார். செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசமானது வளர ஆரம்பிக்கும். வளர ஆரம்பிக்கும் போதுன்னா நாம் சுதந்திரவாளிகளாக நாம் மாறுவோம். சிறு பிள்ளையாக இருக்க வரைக்கும் நீ சுதந்திரவாளியாக மாற முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா இருந்தா நீ சுதந்திரவாளி இல்லை என்றால் அடிமையை போல இருப்ப. ஆனால் நீ சுதந்திரவாளியா எப்போ மாறுவேன்னு சொன்னா, நீ இந்த வசனத்தில் தேறி 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 வரும் பொழுது நீ சுதந்திரவாளியாக மாறும்போது எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, வாசிங்க யாத்திராமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணிய வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்றார். என்னது? எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் நான் ஒன்றையும் என்ன செய்ய மாட்டேன், உனக்கு அனுமதிக்க மாட்டேன். அப்படியே வந்தாலும் நீ பயப்படாத, நான் உன் பரிகாரி, நான் உனக்கு டாக்டர். அவரை விட பெரிய டாக்டர் யாருமே கிடையாது. முதல்ல ஒரு ஆப்ரேஷன் செஞ்சார். எப்படின்னா, தூக்க மாத்திரையை கொடுத்து கொஞ்ச நேரம் தூங்கு. அவனுக்கே தெரியாது, உள்ள எழுந்த கலட்டி இன்னொன்று கொண்டு வந்துட்டார்.
எல்லாம் மேஜிக் மாதிரியே செஞ்சார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய டாக்டர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அது வார்த்தை என்று சொல்லி பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு இப்போ கூட பாருங்க, அந்த வார்த்தை என்ன செய்து குணப்படுத்துகிறதுன்னு சொல்லி போகிறோம். அவருடைய தழும்புகள் நமக்கு குணமாகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படியா இருந்தா அவர் எனக்கு மருத்துவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, முதல்ல அது கொஞ்சம் இப்படி பார்ப்போம். வியாதிகள் வருவதற்கு காரணம் என்ன? வியாதிகள் வர்றதுக்கு காரணம் இப்படி நான் பார்க்கிறேன். ஒன்று, நாம தேடிக்கொள்ளுகிற வியாதி இருக்குது. வேற யாரும் இல்லை, நாமவே தேடிக்கிறது இருக்குது. இந்த வயதில் இப்படி சாப்பிடணும், இப்படி இருக்கணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் எடுக்கணும், இந்த நேரத்தை தூங்கணும், இந்த நேரம் இப்படி இருக்கணும், எல்லாமே ஒழுங்குபடுத்தி வச்சுருக்கிறான். ஆனால் இதுக்கெல்லாம் தலைகீழாக இருந்துட்டு கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும். ட்ராம்பில் போயிட்டு வந்தோமா, ட்ராம்பில் உள்ளே அந்த 33 பஸ்ஸில் 32 ஏறினீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு. அதை அப்படியே வந்து அப்படியே போட்டோம்னா என்ன வருதுன்னு யாருக்கு தெரியும்? கொரோனா கற்பித்து கொடுத்ததுக்கு பிறகும் கற்பித்து கொள்ள விருப்பம் இல்லை என்று சொன்னால் யார் என்ன செய்ய முடியும்? கொரோனா வந்ததே நல்லது. அது எதை கற்றுக் கொடுத்தது என்றால் சுகாதாரத்தை கற்றுக் கொடுத்தது. சுத்தமாயிரு, ஆனாலும் நான் இருக்க மாட்டேன் கர்த்தருக்குள்ளே. அது விசுவாசம் கிடையாது, அது கர்த்தரை பரீட்சிக்கிறது. ஒன்று. இன்னொன்று இருக்குது, இன்னொருவர் மூலமாக நமக்கு வருகிற வியாதிகள் இருக்கு. சில வியாதிகள் நாம் கண்டா கொஞ்சம் என்ன செய்யணும், பரவாயில்ல கர்த்தர் நம்ம பாதுகாத்து, கொஞ்சம் அபாய எச்சரிக்கையோடு கூட நாம் நடக்க வேண்டிய இடங்கள் இருக்கிறது. அதே வேளை பிசாசு கொண்டு வருவான், கொடிய வியாதிகளை கொண்டு வருவான். சில நேரம் கர்த்தரே அனுமதிப்பார் சில வியாதிகளை. ஆனால் எந்த நிலையிலே எந்த வியாதி நம்மை வந்தாலும் கூட ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம்னா, நான் உன் பரிகாரியே கர்த்தர், என் வார்த்தை உனக்கு சுகம் தரும், என் தழும்புகளை உனக்கு தரும். அதுக்காகத்தான் நான் அவ்வளவு அடிபட்டேன், அதுக்காகத்தான் என் சரீரம் கிழிக்கப்பட்டது. அந்த தழும்பு இந்த மாலை வேளை உனக்கு சுகத்தை கொடுக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அதுக்காக யாருக்கும் வியாதி வந்துட்டு உடனே நியாயம் தீர்க்கக்கூடாது. எப்படி போட்டுச்சு, உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையான நிலை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் உனக்கு எகிப்திற்கு வர பண்ணினேன். அப்போ இவருக்கு சரியாக கீழ்ப்படியலை, இவரே கீழ்ப்படியலை. அதனால தான் என்ன இருக்கு, வியாதி வந்துருக்கு. இல்லாட்டி வருமா, ரட்சிக்கப்பட்ட கர்த்தர் பிள்ளைக்கு வருமா? இந்த கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா இன்றைக்கு நாம் வேதத்திலும் வளரணும், உலகத்திலும் வளரணும். அறிவு என்பது விருத்தியாகணும், வேத அறிவு விருத்தியாகணும். நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் வேதத்திலேயே பெரிய தீர்க்கதரிசி யாருன்னா எலிசா தான். ஆனா அதுக்கு முதல்ல யார் தீர்க்கதரிசினா எலியா. எலியாவுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா எலியாவை பார்த்து சொல்லுகிறான், நீங்க இவ்வளவுதான் செய்றீங்க, நான் இவ்வளவு செய்யக்கூடாது, இதுல டபலா செய்யணும். அப்படிதான் சொன்னா, ரெட்டிப்பா இருக்கணும். அப்படியா இருந்தா எலியாவை விட எலிசா பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இந்த எலிசா தீர்க்கதரிசி தான். ஆனால் வேதத்தில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கும் அவனை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதங்கள் அநேகம். சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, சில காரியங்கள் எழுதப்படலை. ஆனாலும் நாம் அறிந்திருக்கிற வரையிலே தீர்க்கதரிசியாக எலியாவை கொண்டு செய்ததை பார்க்கிலும் எலிசாவை கொண்டு கர்த்தர் செய்தவைகள் பெரிதானவைகள். ஏனென்றால் அவன் ரெட்டிப்பான வரங்களை பெற்றான். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது யோசுவாவுக்கு ஆலோசனையா ஒரு காரியம் சொன்னார், உன் கனத்தை கொடு, ஆனா எல்லாத்தையும் கொடுத்துடாத சொன்னார் தானே. எல்லாத்தையும் கொடுத்துடாத, ஆனா அவனுக்கு ஒரு லிமிட்டை கொடு. ஆனா இவன் சொன்ன தெரியுமா, எனக்கு லிமிட் எல்லாம் இல்லை, எது வேணா டபுளா வேணும், ரெட்டிப்பான வரம் வேணும். அப்படியா இருந்தா தேவனோடு கூட எவ்வளவு ஐக்கியமா இருந்திருக்கணும். 12 ஏர் மாடுகளை பூட்டி அங்க உழுதுகிட்டு இருந்தவன வா அப்படின்னு வந்துட்டான், சால்வை போட்டவன வந்துட்டான். அப்படிப்பட்டவன் எவ்வளவு தூரம் கர்த்தருக்காக நிற்கிறான், வைராக்கியமா நிற்கிறான். இது தேடுகிறதுக்கு உண்டான காலம் இல்லை என்று சொல்லுகிறான். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு என்ன நடந்தது வாசிங்க. 2 ராஜாக்களுடைய புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
அவன் நாட்களிலே எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். அப்ப எலிசா வியாதிப்படலாமா? எலிசா வியாதிப்படலாமா? அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி வியாதிப்படலாமா? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சிருப்பானோ? நம்ம அப்படி தானே தியானிக்கணும். அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு நியமங்களை கை கொள்ளுகிறவனுக்கு எகிப்தியருக்கு வந்த எந்த வியாதியும் வர பண்ணுவேன். இது மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் படுத்து கிடக்குது. அப்படித்தானே? மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் படுத்து கிடக்குது. ஐயோ, இவர் பாவம் செஞ்சுப்பார். யோராம் போய் யோவாஸ் போயிட்டு அழுகிறான். எப்படி அழுகிறனா, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமா இருந்தவர், ஐயா எழும்பையா அப்படின்னு. கர்த்தர் அறியாம ஒன்றும் நடக்கலை. கர்த்தர் அறியாம. இன்னொருத்தனை நீங்க பாத்தீங்கன்னா, போன கிழமை கூட நான் சொன்னேன், 2 ராஜாக்களுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். நீர் என்ன செய்ய மாட்டீர்? இனிமே பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீர் என்ன செய்வீர்? பிழைக்க மாட்டீர். யாரு? கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்தவன், வைராக்கியத்தோடு கூட தாவீதினுடைய வழியிலே நடந்தவன், அப்படிப்பட்டவன் தானே. அப்ப அவனுக்கு வியாதி வரலாமா? இன்னைக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள் வந்தவுடனே நாம் என்ன நியாயம் இருக்கிறோம் அப்படின்னா, இவைகள் அத்தனையும் கர்த்தர் இவனுக்கு அடித்திருக்கிறா, அவளுக்கு செஞ்சிருக்கா அப்படின்னு. எசேக்கியேல் வியாதிப்பட்ட உடனே யார் அனுப்புறாருன்னா, தீர்க்கதரிசி அனுப்புறாரு. தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு என்னன்னு தெரியுமா? தீர்க்கதரிசி சொன்னா அது எதுவுமே மாற்றம் வரவே வராது. கர்த்தர் சொல்லிட்டாரப்பா, உன் வாழ்க்கை முடிஞ்சு, நீ சாக போற, நீ ரெடியா. இதுல என்ன மாற்றம் வர இருக்குது? கர்த்தர் சொல்லலாம், நான் கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. கர்த்தருடைய புஸ்தகத்தில் திருப்பி எழுதிட்டாத, மாற்றி எழுதட்டும், என் ஆயுசினால கூட்டி தரட்டும். ஆண்டவரே என்று கர்த்தர் போது கர்த்தர் அவனுக்கு ஆயுசினாலை கூட்டி கொடுத்தார். இல்லையா? நாமளும் பூர்ண ஆயுசுள்ளவர்களாக இருக்க கர்த்தரிடத்துல கேட்க பழகணும். நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு தீர்க்க ஆயுசை நீங்க என்ன தரீங்க? தாங்க ஆண்டவரே. நல்ல சுகத்தோடு இருக்கணும், பலத்தோடு இருக்கணும், நல்ல ஓடணும், நல்லா நடக்கணும். இந்த மாதிரி இருந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி மற்றவர்களுக்கு உம்முடைய நாமத்தை சொல்லத்தக்கதாக என்னை நீர் பலப்படுத்தி நல்ல சுகத்தை கொடுத்து நீர் வழி நடத்தும். ஆயுசு நாட்களை கேட்க வேண்டியது நம்முடைய வேலை இருக்குது. எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார். அவருக்கு தெரியும் எப்போ கூப்பிட்ற நேரம் கூப்பிடுவார், அது நமக்கு தேவையில்லை. ஆனால் எனக்கு தேவைன்னு நான் வாஞ்சியோட கேட்கணும். கொஞ்சம் கீழே பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துறதுக்காக நீதிமொழியுடைய புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு. கர்த்தருக்கு பயந்துட்டா போதும், கர்த்தர் ஆயுசு நாள் என்ன செய்வாராம்? பெருக பண்ணுவார். 5 வயசு 20 வயசு ஆக்கிடுவார், 20 வயசு 40 வயசு ஆக்குவார், 40 வயசு 100 வயசு ஆக்குவார். அப்புறமேலு அதுவே பெருசு இல்லையா? ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். கீழே பார்ப்போம் என்னென்னு சொல்லிட்டு. சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் தாவீதுக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணார். தாவீது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய முன்பதாக உத்தமனும் உண்மையுமாய் நடந்தான்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். தன் இருதயத்தை போலவே இருந்தான். அவன் பாவம் செஞ்சான் தான், விழுந்தான் தான். ஆண்டவரே சொன்னார், அந்த பாவத்தை தவிர வேற எந்த பாவம் என்ன செய்யலைனார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுடைய ஆயுசு நாட்களை எப்படி ஆசீர்வதித்து கொடுத்தாருன்னு சொல்லி 1 நாளாகமத்தின் புத்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின். போதும். எப்ப செத்தானா? நல்ல முதிர் வயது உள்ளவனாக. தலையெல்லாம் அப்படியே பம்பாய் மிட்டாய் மாதிரி நிறைச்சி போச்சு இல்லையா? அந்த முதிர் வயது வரைக்கும் இருந்திருக்கிறான். எப்படி இருந்திருக்கானா? சும்மா இல்லை, ஐஸ்வர்யம். கர்த்தர் அவனுடைய தேவையெல்லாம் நீ ஆசீர்வாதமாய்
இருப்பாய் என்று சொன்ன விதமாக ஐஸ்வர்யத்தை கத்தர் கொடுத்தாரு. அதே வேளையில் கத்தர் அவனை மகிமையாக வைத்திருந்தார். ராஜ்யங்கள் எல்லாம் அவன் சொன்னாங்க, நீங்கள் எங்களை ஆளுங்க, நீங்கள் எங்களை ஆளுங்க சொன்னாங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே ஏப்ரலில் 7 வருஷம் தான் இருந்தான். முழு இஸ்ரவேலுமே அப்படியே வந்துச்சு. என்ன ஆளுங்க? அவனை மகிமையாய் வைத்தார். கர்த்தர் ஒரு மனுஷனை மகிமையாய் வைக்கும்போது எப்படியெல்லாம் கொண்டு வந்து உயர்த்துவார்னா அது சொல்லவே முடியாது. எங்கே இருந்தான்? வனாந்தரத்தில் இருந்தான். என்ன செஞ்சான்? ஆடு மேய்ச்சான். இவன் தகுதியா? இல்லை. சகோதரன் கூட சொல்கிறான், அந்த ஆட்டை யார்கிட்ட விட்டு வந்து போடா அப்படின்னு. உனக்கு நான் போடா, என் தேவனுக்கு நான் தேவடா. அந்த கோலியத்தை நான் முறியடிப்பேன், அந்த கோலியத்தை நான் வெல்லுவேன். இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அவனுடைய ஆயுசினாலே கர்த்தர் பெருக பண்ணினார். அது மட்டுமல்லாமல் அவனை மகிமையினால் கர்த்தர் மூடினார். அவன் போகிற இடங்களில் பல யுத்தங்களை பார்த்தான். எல்லா இடத்திலும் தேவனுடைய பாதுகாப்பு அவனுக்கு நிறைவாக இருந்தது. இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க வரைக்கும் நாம் போகிற இடங்கள், வருகிற இடங்கள் எல்லாம் தேவனுடைய மகிமை நம்மை பாதுகாக்கணும். ரோட்டில் போகிறோம், கார் வருது, அது வருது, இது எது வந்தாலும் நம்முடைய ஆயுசு நாள் பூர்ணப்பட வரைக்கும் தேவன் நம்மை மகிமையாய் பாதுகாக்கொள்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபு இதை குறித்து சொல்லும்போது யோபு 5:26 தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்திலே சேர்க்கிறது போல முதிர் வயதில் கல்லறையில் சேருவீர். எப்போ? முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். சிலர் கேட்கும்போது நான் சொல்லும்போதே சந்தேகம். இதெல்லாம் வேதத்தில் இருக்கு. ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததியில் வந்த உங்களுக்கும் எனக்கு வாக்குத்தத்தங்கள் சொந்தம் என்று சொல்கிறேன். எல்லாம் உங்களுடையது. நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களாலும் எல்லாம் உங்களுடையது. மரணமானாலும் ஜீவனாலும் எல்லாம் உங்களுடையதுன்னு சொல்லி வாசித்துட்டு இன்னும் ஏன் சந்தேகப்படுறீங்க? சந்தேகப்படாதீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ, இப்படி தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்திலே சேருகிறது போல முதிர் வயதிலே 120 வயசானதுக்கு பிறகுதான் மோசேயை பார்த்து சொன்னார், இப்போ போதும், ஏனென்றால் மனுஷனுக்கு நான் நியமித்த ஆண்டுகள் இவ்வளவுதான், போய் உட்காரப்பா அப்படின்னு. அப்படி தானே? அவன் இருப்பது 120 வருஷம் அல்லவான்னு சொல்லி ஆதியாகமத்தில் பார்க்குறோம் இல்லையா? அப்போ 120 வயசானோன்னு மோசேயை பார்த்து சொன்னான், ஆண்டவர் போதும்ப்பா, நீ இவ்வளவு தூரம் பாடுபட்டு இவ்வளவு தூரம் எல்லாம் செஞ்சு அவன் மற்ற காரையெல்லாம் விட்டுருவோம். இப்போ நீ என்ன தெரியுமா செய்? போய் அந்த மலையில் போய்ட்டு உட்காரு, நான் அடக்க ஆராதனை பண்ணுறேன். அவனுக்கு யார் அடக்க ஆராதனை பண்ணா? இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளோ பேர் 20 லட்சம் பேர் இருந்தால் எவனும் அடக்கமும் தெரியாது. என்னென்ன கர்த்தர் அடக்கம் பண்ணார். முதிர் வயதிலே கல்லறையிலே போய் சேர்ந்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, சுகத்தோட பலத்தோட தேவ பிள்ளைகள் அந்த முதிர் வயது வரைக்கும் கர்த்தர் வைத்திருப்பார் என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ எப்படி அப்படின்னா தாவீது கூட இதுக்காக விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியேல் மாதிரி விண்ணப்பம் பண்ண, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று விண்ணப்பம் வாசித்து பாருங்கள். இதை சும்மா வாசிட்டு சும்மா விட்றாங்க. இது எனக்கு சொந்தம்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்களுக்கு சொந்தம்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் ஆபிரகாமின் சந்ததி, அந்த சந்ததியில் வந்த கிறிஸ்துவனுடைய சந்ததியில் நான் இருக்கிறேன், வாக்குத்தத்தமானது சுதந்திரமாக எனக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யுங்க. வாசிங்க 102 சங்கீதம் 24. அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும், உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். என்னது? பாதி வயசுல என்ன செய்யாங்க? எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. பாதி வயசுல அவனை முதிர் வயதுக்கு கர்த்தர் கொண்டு பண்ணார். எசேக்கியா ஜெபம் பண்ணான், கர்த்தருக்கு ஜீவனை கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு நாம் எல்லாரும் எப்படி தெரியுமா? சில நேரம் எலியாவை போலவும் யோனாவை போலவும் தான் இருக்கிறோம். மோசையை போலவும். மோசை போன கிழமை சொன்னா இல்லையா, போதும் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னான். எலியான்னு சொன்னான், உம்மை பார்க்கும்போது ஆண்டவரே நான் ஒருத்தன் தான் ஆண்டவரே இருக்கிறேன், பக்தி வேற, நான் வாழ்ந்தது போதும் சொன்னானே இல்லையா? எடுத்துருங்க எடுத்துருங்க எடுத்துருங்க. யோனா சொன்னா நான் நல்லவே இல்லை, என்ன எடுத்துருங்க. நாமளும் சில பிரச்சனைகள் போராட்டங்கள், இனிமே நான் வாழ்ந்து என்ன பிரச்சனை, என்ன எடுத்துருங்க. நாம் உங்களை மட்டும் சொல்ல, நானும் கூட சொல்றதான். ஆனால் இன்னையில சொல்லவே மாட்டேன். அங்க போனா உபத்திரம் பாருங்க எப்படின்னு பார்த்தீங்களா? அங்க போனாலும் உபத்திரம். இந்த ஜனம் தங்க அப்போ கடைசி வரையும் கூப்பிட மாட்டார் மேலே, அது தோத்துறேன்.
அந்த நம்பிக்கையின் விசுவாசத்துக்காக கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? இல்லையா? என்னது நாம் என்ன சொல்லுவோம்? பிரச்சனை போராட்டம் வந்தோன்னே, ஆண்டவரே இந்த பிரச்சனையை தீருங்க, இதுக்கு உம்முடைய கரம் இருக்கணும், கேட்கக்கூடாது படிக்க முடிய செவிகள் மந்தமாகலை, ரட்சிக்கக்கூடாது படிக்க முடிய கரங்கள் குறுகி போகலை, ஆண்டு உம்முடைய கண்கள் இதெல்லாம் சொல்ல மாட்டோம். ஆண்டவரே எலியா மாதிரி தான், என் ஜீவனை எடுத்துருங்க ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்ல மாட்டேன், நான் சொல்லுவேன் சில நேரம், ஆனால் இன்னில்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்து என்னது, இது ஒன்று தான் முடிவு. இன்னைக்கு ரொம்ப பேர் தற்கொலை பண்ணிக்கிறான்னா இதுதான் முடிவு நினைக்கிறேன். அது பைத்தியக்காரத்தனம், அது முட்டாள்தனம். தெரியுமா? அது உலகத்திலே கடைசி முட்டாள்தனம் என்ன தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள தெரியாதவன் வாழவே தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கையை நான் வாழணும், நான் நல்லா இருக்கணும், நான் உயர்வா இருக்கணும், நான் உன்னத நிலைக்கு வரணும் அப்படின்ற நிலைமை நமக்கு போவா. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யார் 1 நாளாமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல யாப்பேசுன்னு ஒருத்தர் தான், அவன் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கலும் கனம் பெற்றவனாக இருந்தான் என்று 9ஆம் வசனம் சொல்லுது. ஆனால் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? துக்கத்துக்குரியவனாக இருந்தான். துக்கத்துக்குரியவனாக இருந்தவன் கர்த்தரை பார்க்கிறான். கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி என்னை விஸ்தாரமாக வச்சு நான் சந்தோஷமா இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், நான் நல்லா எல்லாத்தையும் அனுபவிக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு பதில் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். எனவே அவன் எல்லாரிலும் கனம் பெற்றவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை குறித்து உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. நீ தேவனிடத்தில் கேட்டால் தேவன் உனக்கு ஆயுசினாலே கூட்டி கொடுக்க இருக்கிறார். எந்த பயமும் நமக்கு தேவையில்லை, எந்த பயமும் நமக்கு தேவையில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் வாசிங்க அந்த 2 வசனம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். என்னது, நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரு ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமின் சந்ததி, அவனும் ஆபிரகாமின் சந்ததி தானே, அவனுக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை துக்கப்படுத்தக்கூடாது, சந்தோஷமாயிரு, சந்தோஷமாயிரு. என் தாய் என்னை துக்கத்தோட பெத்தா, அதுதான் என் வாழ்க்கைன்னு நினைக்கல. இன்றைக்கு நாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்முடைய சிந்தனையை கொண்டு போகிறதுனால தான் தேவனுடைய அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறது. நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். திறக்கப்படாத வரைக்கும் நம்மை சூழ்ந்திருக்கிற காரியங்கள் தான் நமக்கு பெரிதாக தெரியும். ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்முடைய கண்களை திறக்கும் போது நமக்கு இருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை நமக்கு காட்டி கொடுக்கணும். அப்ப என்ன நடக்கும்? ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்குங்க, என்ன ஆசீர்வதிங்க, என் தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு வசனம் இப்ப கேட்கும் போது கூட நீங்க உள்ளத்துக்குள்ள சொல்லி பழகுங்க, ஆண்டவரே இந்த வசனம் என் வாழ்க்கையில நடக்கணும், ஆண்டவரே என் பிள்ளை வாழ்க்கை நடக்கணும், என் தகப்பன் வாழ்க்கை நடக்கணும், தாய் வாழ்க்கை நடக்கணும் அப்படி நீங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார் என்று இந்த மாலையில் நான் மறுபடியும் அறிக்கை செய்கிறேன். அப்படி ஜெபிக்கும் போது என்ன தெரியுமா நடக்கும்? சங்கீதம் 128:6 சொல்லப்பட்டிருக்க, நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் ஆசீர்வாதமா இருக்கு. அப்படித்தானே சொல்லிருக்கு. நீ உன் பிள்ளைய மட்டும் இல்ல, பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் பார்ப்ப, அதை நீ சமாதானமா பார்ப்பப்பா. அருமையான கதை. இந்த செய்தி நமக்கு எதுக்குன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது. நீ பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீ பார்ப்ப. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த வார்த்தை, புடமிடப்பட்ட இந்த வார்த்தை உறுதி செய்யப்படப்பட்ட வார்த்தையாக நிறைவேறும் என்று சொல்லுகிறேன்.
அதுக்கு என்ன செய்யணும்? வாஞ்சியோடு கேட்கணும். ஆண்டவரே ஆண்டவரே பிரச்சனை வந்துச்சு, பாதியோடு எடுத்துங்கன்னு சொல்லக்கூடாது. நல்ல சுகத்தை தாங்க, நல்ல பலத்தை தாங்க, சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை தாங்க ஆண்டவரே. நான் பலப்பட்டால் தான் இன்னும் ஆவியில் நிறைய முடியும், ஆவியில் களி கூற முடியும், ஆனந்தமாக உம்மை துதிக்க முடியும். ஆண்டவரே என்னை இன்னும் நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்ட்டு அதோடு இருக்காமல் நான் அப்போத்தான் போய் மற்றவங்களுக்கு என்ன செய்வேன்? உம்முடைய அன்பை சொல்லுவேன். ஆண்டவரே இது பரவி பாய்கிற ஆறாக இருக்கணும், இது போகிற இடமெல்லாம் ஜீவராசிகள் பிழைக்கணும், ஆரோக்கியம் உண்டாகணும். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவன் ஆரோக்கியம் இல்லாதவனுக்கு துண்டை கொடுத்து இயேசுவின் நாமத்தில் உனக்கு ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன் சுகம் பெறுவான். பரவி பாய்கிறாரு. நதி ஓரத்தில் நாட்டப்பட்டது. ஏதேன் தோட்டத்துக்கு தண்ணீர் வருகிறது. ஏதேனிலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வந்து 4 ஆறுகளாக பிரிகிறது. 4 திசைகளிலும் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்ல வேண்டியது உங்களுடையதும் என்னுடைய கடமையாக இருக்கிறது. அப்போ நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்குண்டான ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, கடைசியாக ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 24 அதிகாரம் 20ஆம் வசனம். நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைபெறப்படும் என்றும் அறிவேன். யாரு? சவுல் தாவீதை பார்த்து சொல்றான், நிச்சயமா ஒரு நாளைக்கு நீ என்ன செய்வ? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்ப. யாரு? ராஜாவாக இருக்கிறவன் அவனை பார்த்து சொல்கிறான், கர்த்தர் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், இந்த தேசத்தில் உன்னை மேன்மையாக உயர்த்துவார், நீ ஆசீர்வாதமாக இருப்ப, மகிமையினால் உன்னை மூடுவார். தேவ பிள்ளையே கவலைப்பட வேணாம், இந்த தேசத்தில் உன்னையும் என்னையும் தேவன் இவ்விதமாக ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக. சில நேரங்களில் சிறைச்சாலைக்குள்ளே கிடப்பான், அவன் வெளியிறதுக்கு வர்றதுக்கு வழி இல்லைன்ற நிலையில் இருக்கும். வெளியில் உள்ளவன் சிரிப்பான், நீ சொன்னது எப்படி நடக்கணும் பார்ப்பணுவான். ஆனால் ஏற்ற காலம் வரும் பொழுது யோசேப்பை பவனி கொண்டு வர தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார். இந்த சத்தியம் உண்மையுள்ளதென்றா உன்னையும் என்னையும் இவ்விதமாக ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லுகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண. ஏனென்றால் உங்களையும் என்னையும் மகிமை மூடி இருக்கிறது. நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவனுடைய ஆவியார் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன்னை நீர்ப்பாய்ச்சலான நதியைப் போல நான் மாற்றுவேன், உன் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுவேன் என்று ஆவியான அந்த மாலையில் உன்னோடு கூட என்னோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நீ காலூன்றி நிற்பாய், நீ காலூன்றி நிற்பாய், குதித்து எழுந்து நடந்து நீ தேவனை மகிமைப்படுத்துகிற நாட்கள் வந்து விட்டது என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆவியான என்னோடு கூட பேசினார் என்று சொல்லுகிறவர், ஜெபிக்க வாஞ்சையா இருக்கிறவர், ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, நீங்க வாய் திறந்து ஜெபிங்க. அதனால ஆசீர்வாதம் வேணுமா ஜெபிங்க, இல்லை அமைதியா இருங்க. போகணுமா அமைதியா போங்க, எது வேணாலும் நீங்க செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுதுறோமா? Hallelujah.